கரூர் மாவட்டத்திலே அதிமுகவிலே செந்தில் பாலாஜி ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ராவணன். சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தியாகத்தின் வடிவமே வருக. இந்த தியாகின்ற பட்டத்துக்கே ஒரு சொல்லவே வாய்ப்பு. இதை விட ஒரு கேவலம் திமுக வரலாற்றிலே ஏற்பட்டது. இப்போ ஸ்டாலின் டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சந்திப்பு, பாரத பிரதமரோடு சந்திப்பு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் அது பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பது என் கையிலே இல்லை, பிரதமர் கையிலே இல்லை. நான் 3 கோரிக்கை வைத்திருக்கிறேன். நாங்க நினைச்சோம் 3 கோரிக்கை. பள்ளிக்கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய நிதியை வாங்குவதற்காக போயிருக்காங்க. ராமநாதபுரம் சீமையிலே, நாகப்பட்டினத்திலே, கன்னியாகுமரியிலே மீனவர்கள் செத்து மடிகிறார்களே, அந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்காக போயிருக்கிறார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கேட்க போயிருக்கிறார். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வாங்க போயிருக்கிறார். நம்முடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக சென்றிருக்கிறார் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அவர் எதற்காக போயிருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கரூரிலே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிற போது இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியாக தலைவராக சென்று அங்கே சொல்லுகிறார், இந்த கரூர் மாவட்டத்திலே அதிமுகவிலே செந்தில் பாலாஜி ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ராவணன். 10 தலை கொண்ட ராவணன். அவன் தம்பி அசோக் இருக்கிறானே, அவன் யார் தெரியுமா? கும்பகர்ணன். அவனெல்லாம் அசுரர்கள். சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் நேற்று சொல்றான் அந்த மனுஷன், தியாகத்தின் வடிவமே வருக. இந்த தியாகின்ற பட்டத்துக்கே ஒரு சொல்லவே வாய்ப்பு. யாரா தியாகி? இந்த நாட்டில் யார் தியாகி? இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த போது ராவணனாக தெரிந்த செந்தில் பாலாஜி இப்போது உங்கள் கண்ணுக்கு ராமனாக இருக்கிறான். அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களே 471 நாள். இதை விட ஒரு கேவலம் திமுக வரலாற்றிலே ஏற்பட்டது. நான் தூக்கி எரிஞ்சதுதான் நீ தாங்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ செந்தில் பாலாஜினா அவங்க எல்லாம் நாங்கள் ஒன்னா மாணவர்கள் பயணித்தோம், அந்த உரிமையோடு பேசுகிறோம். செந்தில் பாலாஜி விட்டா திமுக காப்பாற்றுறதுக்கு நாதியே இல்லைன்ற அளவுல திமுக படி கேவலமா போயிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.